ஆசிரமத்துல ஒரு சிஷ்யன் இருந்தான். அந்த சிஷ்யன் அவன் கூட இருக்கிறவங்கள பத்தி, அவங்க செய்யற சிறு சிறு தவறுகள கூட திரிச்சு, பெருசா எல்லார்கிட்டயும் பரப்புற குணம் இருக்கிறவன். இந்த குணத்த பத்தி தப்புன்னு குரு எவ்ளோ தடவ சொன்னாலும், அதுக்காக மன்னிப்பு கேட்டானே தவிர, அது தப்புன்னு அவனுக்கு புரியல. ஒரு நாள் குரு என்ன பண்ணாரு, ஒரு மூட்டை நெறைய பஞ்சு குடுத்தார். நகரத்தோட மையத்துல போய் இந்த பஞ்ச பிரிச்சு எல்லா இடத்துலயும் பறக்க விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அந்த சிஷ்யன் ரொம்ப சந்தோஷமா அந்த மூட்டையில இருக்க பஞ்செல்லாம் அந்த மைதானத்துல போய் பறக்க விட்டுட்டு வந்தான். ரொம்ப சந்தோஷமா குரு கிட்ட வந்து நீங்க சொன்னத செஞ்சுட்டேன் குருவே அப்படின்னு சொன்னான். குரு சரி இப்ப போய் அந்த பஞ்சையெல்லாம் சேகரிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். சீடன் ரொம்ப திகைச்சு போயிட்டான். குருவே அந்த பஞ்சு இந்நேரத்துக்கு காற்றுல எங்கெங்கோ பறந்திருக்கும். அது எப்படி மறுபடியும் சேகரிச்சு வர முடியும்? அப்படின்னு கேட்கிறான். அப்போ குரு சொல்றார், "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பறக்க விட்ட பஞ்சையே உன்னால சேகரிச்சு கொண்டு வர முடியல. மற்றவர்கள பற்றி நீ என்னென்னவோ சொல்லி வதந்திகள பறக்க விட்டு வந்திருக்க. அது யார் யார் வாயில போய் எப்படி எப்படிலாம் திரிஞ்சு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குமோ! நீ மன்னிப்பு கேட்டது மூலமா அவற்றை திரும்ப பெற முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த சீடனுக்கு தான் செஞ்ச தவறு புரிஞ்சுது.